உலகத்தோட அதிநவீன சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டில் தேஜஸ் அப்படின்ற போர் விமானமும் ஒரு விமானம். இந்த விமானம் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தோம், இன்ன வரைக்கும் அது சரியாக அமையலை. ஆனால் பாகிஸ்தான் JF-17 அப்படின்ற ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டை எப்படி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக சமீபத்தில் சவுதி அரேபியா இந்த JF-17 போர் விமானத்தை வாங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி நம்மளோட சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆகாத ஃபைட்டர் ஜெட்டை பாகிஸ்தானால் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது அண்ட் ஒரு நல்ல ப்ராடக்டை நம்மளால் சரியான நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது சாதாரணமாக ஒரு குடும்ப கார் வாங்குற மாதிரி தான் அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு வாகனம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அண்ட் உங்களோட வருமானம் எவ்வளவு, மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண முடியுன்றது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் கார் நீங்கள் வாங்குறதுக்கே போவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த மாடல் வாங்கலாம், எஸ்யூவி வாங்கலாமா, செடான் வாங்கலாமா, ஹேட்ச் வாங்கலாமான்ற அந்த ஒரு டைப்புக்கே போவீங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட தேவை என்ன, உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத முடிவு பண்ணி தான். அதே மாதிரி தான் உலக நாடுகளும் ஒரு ஃபைட்டர் போர் விமானத்தை வாங்க போகுது அப்படின்றப்ப அந்த ஃபைட்டர் போர் விமானத்தை அவங்களால எப்படி பயன்படுத்த முடியும், அவங்களோட அண்டை நாடுகள் அல்லது எதிரி நாடுகளோட கேப்பபிலிட்டி என்ன, அவங்களோட சொந்த நாட்டு இராணுவ பட்ஜெட் என்ன, அதிகபட்சம் எவ்வளோ மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ண முடியும், இப்படி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு போர் விமானத்தை வாங்குவாங்க. இதில் இந்த JF-17 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்பாட்டில் இருக்குது. ஏன் நல்ல ஸ்பாட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த JF-17 ஒரு சீப்பான ஏர்கிராஃப்ட்டு. காரணம், இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற என்ஜின்ஸ் அண்ட் இதோட ஏவியானிக்ஸ் அதில் பாதி வந்து ரஷ்யன்ஸோடது. ரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட சோவியத் காலத்தில் டெவலப் பண்ணப்பட்ட தொழில்நுட்பங்கள், அதோட என்ஜின்ஸ் எல்லாம் சோவியத் டெக்னாலஜி. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேமாக இருக்கட்டும், இந்த விமானத்தோட ஏவியானிக்ஸாக இருக்கட்டும், கூடுதலாக இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகளாக இருக்கட்டும், ஆயுதங்கள், பேசிக்காக இந்த ஆயுதங்கள் எல்லாமே சீனாவில் உற்பத்தி பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விமானத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் மேற்கு நாடுகளோட எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் டிபெண்ட் பண்ணி இல்லாத ஒரு போர் விமானம் மற்றும் ரொம்ப ரொம்ப சீப்பான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு போர் விமானம். இப்போது இந்த போர் விமானத்தை மேற்கு நாடுகளோட இணக்கமாக இல்லாத ஒரு நாடு, ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், இல்லை ஏஷியாவில் இருக்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பிரச்சனை பண்ணிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ப்ராடக்டே இல்லாத ஒரு விமானத்தை தான் அவங்க வாங்க முடியுன்ற சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்களுக்கு JF-17ன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் அவங்க ரஷ்யன்ஸ் கிட்ட போய் ஃபைட்டர் ஜெட் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போதைக்கு உலகத்திலேயே சீப்பான விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் தான். அந்த சிங்கிள் என்ஜின் டைப்பில் ரஷ்யன்ஸ் அந்த அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணலை. இதற்கு முன்னாடி தான் மிக் சீரியஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சீரீஸ் வந்து சுகாய் Su-30, MiG-29, MiG-35 இந்த மாதிரி போர் விமானங்கள், ட்வின் என்ஜின் போர் விமானங்கள் சைடு போயிட்டாங்க ரஷ்யன்ஸு. சீப்பான சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ ரஷ்யாவில் உற்பத்தி ஆகிறது இல்லை. அப்போது இந்த சின்ன சின்ன நாடுகள் ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் எனக்கு சீப்பாகவும் இருக்கணும், நல்லா ஃபைட்டிங் பவரும் இருக்கணும், மேற்கு நாடுகளோட எந்த தொழில்நுட்பத்தையும் அதை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா மேற்கு நாடுகளோட பிரச்சனை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்றப்ப பொருளாதார தடையின் மூலமாக அந்த விமானத்தோட உதிரி பாகங்களையோ இல்லை அதோட மெயின்டெனன்ஸையோ மேற்கு நாடுகளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அப்போது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளுக்கு JF-17 அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த விமானம் பெர்ஃபார்ம் பண்ணுது பண்ணலைன்றது ரெண்டாவது. அது ஒரு 4.5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் 4.5ஆம் தலைமுறை கேட்டகரியில் இருக்கக்கூடிய இதர போர் விமானங்கள் சிங்கிள் என்ஜின் டைப்பில் பார்த்தோம்னா S-16 இருக்குது, JF-17 இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட தேஜஸ் இருக்குது, சாப் கிரிப்பின் இருக்குது. இந்த மாதிரி ஏர்கிராஃப்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ஒன்றுமே இல்லை. அதில் இருக்கிற டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த RD-33 என்ஜின் எந்த அளவுக்கு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏர் ஃப்ரேமில் கிராக் வரதை பற்றி தெரியும் JF-17ல். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு லிமிட்டடான ஆப்ஷன் தான். எனக்கு மேற்கு நாடோட தொழில்நுட்பத்தை வாங்க முடியாது, அப்போது வேறு எந்த நாடு வந்து சம்மந்தமே இல்லாமல் வெஸ்ட்டு கூட சம்மந்தமே இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் அண்ட் ஒன்லி JF-17 அவ்வளோதான் இருக்குது. இப்போது நம்மளோட தேஜஸ் போர் விமானம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கன் என்ஜினை பயன்படுத்துது.
அதில் இருக்கிற காக்பிட்டு அண்ட் அதில் இருக்கக்கூடிய இஜெக்ஷன் சீட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே பெஸ்ட் எக்யூப்மெண்ட், OEM ஸ்பேர்ஸ், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம அது எல்லாத்தையுமே சோர்ஸ் பண்ணுறோம். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டாடா சியரான்னு ஒரு கார் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காரில் ஹைப்பரியான் என்ஜினு இந்தியாவில் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அதோட டிரான்ஸ்மிஷன் எய்சன் சோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றாங்க ஜாப்பனீஸ் கம்பெனி. அப்போது இந்த மாதிரி தான் விமானத்தை நம்ம முழுசாக உள்நாட்டில் உருவாக்குனாலும் அதில் இருக்கிற சில உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை நம்ம வெளிநாடுகள்லேருந்து சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது தி பெஸ்ட் கம்பெனியாக இருக்கணும் அந்த OEM மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. ஸோ அந்த மாதிரி நம்மளோட தேஜஸ் போர் விமானத்துக்கு பிரிட்டன்லேருந்து இஜெக்ஷன் சீட்ஸும் அமெரிக்காவிலேருந்து என்ஜின்ஸும் வருது அப்படின்றப்ப இந்த பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா நாளைக்கு நம்ம தேஜஸ் போர் விமானத்தை ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டுக்கு விற்கிறோன்றப்ப அந்த ஆப்பிரிக்கன் நாடுக்கு மேற்கு நாடுகளோட பிரச்சனை வந்து மேற்கு நாடுகள் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மீது பொருளாதார தடை போட்டால் இந்த தேஜஸ் போர் விமானத்தோட இஜெக்ஷன் சீட்டோட ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை மெயின்டெனன்ஸ் கிட்டோ இல்லை அந்த என்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸோ என்ஜினோட கிட்டோ வந்து அந்த நாட்டுக்கு கிடைக்காது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை தேஜஸ் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன் தியரி உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேற்கு நாடுகளோட கனெக்ஷன்லே இல்லாமல் ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம உருவாக்கணும்னா அது எல்லா நாடுகளாலையும் வாங்கப்படும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிஸாலையும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸாலையும் வாங்கப்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய விமானப்படை உலகத்தோட தி பெஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கு, ஆப்ரேட் பண்ணியிருக்கு. சோவியத் யூனியன் அண்ட் யூரோப்பியன் டெக்னாலஜி ரெண்டையுமே பயன்படுத்தி இருக்கு. அப்போ இந்திய விமானப்படைக்கிட்ட சப்ஸ்டாண்டர்டான ஒரு எக்யூப்மெண்ட், தரம் இல்லாத பொருளை நம்ம கொடுத்தோம்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ இந்திய விமானப்படைக்கு தான் சர்விங் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்றப்ப நம்ம மேற்கு நாடுகளோட சில உயரிய தொழில்நுட்பங்களை நம்மளோட விமானத்தில் இன்கார்பரேட் பண்ணி தான் ஆகணும். சைனா மாதிரியோ பாகிஸ்தான் மாதிரியோ இண்டிஜினியஸாக மட்டும் இருந்தால் போதும், அதாவது உள்நாட்டு தயாரிப்பாக மட்டும் இருந்தால் போதும், அந்த தொழில்நுட்பம் நல்ல தொழில்நுட்பமாக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டாண்டை நம்மளால் எடுக்க முடியாது. இதுதான் மெயின் கன்சர்ன். இதை தாண்டி இன்னொரு கன்சர்னும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், தேஜஸ் போர் விமானம் நிறைய நாடுகளோட டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினா பிரிட்டனோட ஃபாக்லண்ட்ஸ் வாரில் நடந்த பிரச்சனையால் பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய இஜெக்ஷன் சீட் இருக்கிற ஒரு விமானத்தை எங்களால் வாங்க முடியாது. அவங்க வாங்கலைன்றது ரெண்டாவது, பிரிட்டன் அந்த இஜெக்ஷன் சீட்டை அர்ஜென்டினாவை எக்ஸ்போர்ட் ஆகிற தேஜஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஆர்டரை நம்ம வாங்கணுன்றதுக்காண்டி நம்மளோட சொந்த உள்நாட்டு தயாரிப்பில் ஒரு இஜெக்ஷன் சீட்டை உருவாக்கி அந்த லெவலுக்கு நம்ம தேஜஸை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ மாடிஃபை பண்ணியும் வந்து அர்ஜென்டினியன்ஸ் கடைசியில் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைடு டீலுக்கு போகிறாங்க. அப்போ கோர் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாட்டோட விமானப்படைக்கு நீங்கள் தரமான ஒரு போர் விமானத்தை உருவாக்கிட்டீங்க, பட் அந்த போர் விமானத்தில் சில மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பங்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த விமானன்றது சேலாக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேற்கு நாடுகள் தொழில்நுட்பம் இருக்குன்றப்ப ஏன் மேற்கு நாடுகள் இதை வாங்கக்கூடாது அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆல்ரெடி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அமெரிக்கன் F-16, யூரோஃபைட்டர் டைஃபூனு, அப்புறம் சாப் கிரிப்பன்னு சொல்லி சில ஏர்கிராஃப்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சாப் கிரிப்பன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தேஜஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதில் இருக்கிற டெக்னாலஜிஸும் இதில் இருக்கிற டெக்னாலஜிஸும் ஒன்று, கேப்பபிலிட்டி வைஸும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப, எய்தர் F-16 இல்லை சாப் கிரிப்பனோ இருக்கிறப்ப நம்மளோட போர் விமானத்தை அவங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம காசே கம்மியாக கொடுத்தாலும் ஏற்கனவே இந்த சாப் கிரிப்பனுக்கும் F-16 மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபெசிலிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி நம்ம காஸ்ட்டையும் குறைச்சி இவங்களுக்கு விற்க முடியாது. ஸோ இதுதான் பிரச்சனை. அட் தி எண்ட் ஆஃப் த டே தேஜஸ் போர் விமானத்தோட சேல் அப்படின்றது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இண்டிஜினியஸ் காம்போனன்ட்ஸால் இது நிரப்பப்படணும். மற்றும் இந்த 3 ஜெட்டு மார்க்கெட்டில் இருக்குது. JF-17, F-16, சாப் கிரிப்பன், 3 சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இந்த 3 ஏர்கிராஃப்ட் தராத ஒரு விஷயத்தை நம்மளோட தேஜஸ் விமானம் தரணும். அது தேஜஸ் மார்க் 2ல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சொல்லியிருக்காங்க. பட் அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, தேஜஸ், சாப் கிரிப்பன், F-16 இந்த 3 விமானமும் ஒரே ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் கொடுக்குது. ஆனால்
இந்த 3 விமானங்களில் லீஸ்ட் வயபிள் ஆப்ஷனாக இருக்கிறது தேஜஸ். காரணம் இந்தியாவோட பொசிஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் JF-17 ஒரு தரமான விமானம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த விமானம் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படின்றது. மற்றும் இந்த JF-17 போர் விமானத்தை சவுதி அரேபியா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதற்கான மெயின் ரீசன் என்னென்னா, பாகிஸ்தான் சவுதி அரேபியா கிட்டேருந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் $2 பில்லியன் நீங்கள் எங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. பட் இது பாகிஸ்தானி சைடில் இருந்து மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு சவுதி அரேபியா என்ன ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு நியூஸும் வரலை. ஸோ கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போர் விமானத்தை கொடுத்துட்டு அதை ஒரு சேல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா JF-17ன்றதை அவங்க விருப்பப்பட்டு வாங்கலை, வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சேல் பண்ணியிருக்கிற கண்ட்ரிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. JF-17 ஒன்று தான் ஆப்ஷனு. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் 2வது பரிசு எத்தனை பேர் ஓடினாங்க? 2 பேர் அப்படின்ற கதையா? வேறு ஆப்ஷனே இல்லை JF-17 தவிர அப்படின்ற நாடுகள் JF-17 வாங்குறதுனாலையோ JF-17 இஸ் கம்பேரிட்டிவ்லி சுப்பீரியர் டு தேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. அதற்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குன்றதை தான் இந்த காலத்தில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TPDS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை உறவும். நன்றி, வணக்கம்.